எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அதுக்கு குரல் கொடுக்கணும். ஆனா பிரச்சனைய பத்தி பேசாம அறிக்கை மட்டும் விடுறாரே, இது அரசியலுக்கு சரியா வருமா? நிச்சயமா சரியா வராது. இதை விஜயை சுற்றி இருப்பவர்கள் முதல்ல அவருக்கு உணர்த்தணும், இல்லைன்னா விஜயே தானா உணரணும். சினிமாவை முழுக்க நான் முடிச்சுட்டு எனக்கு தேவைப்படுற நேரத்தில் தான் நான் ரோட்டுக்கு வந்து அரசியல் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. நமக்காக ரோட்டில் வந்து நிற்கிறது யாரு, நமக்காக ரோட்டில் நிற்காம ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறது யாருன்னு அவன் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாலே விஜய்க்கு தோல்வி நிச்சயம். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் இறங்கணும். நீங்கள் இறங்கலைன்னா கூட புசி ஆனந்தோ அல்லது உங்களுக்கு கீழ் அடுத்தது இப்போ ஒரு கவர்ச்சியான தலைமையை உருவாக்கணும். இப்போ எப்படி திமுகவில் வந்து அவ்வளோ பெரிய தலைவர்கள் மாவட்டந்தோறும் இருக்காங்களோ, இப்போ அங்கே போனால் பொன்முடி, இங்கே போனால் துரைமுருகன், அங்கே போனால் நேருன்னு அப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து அந்தந்த மாவட்டங்களில் அவங்க வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி தெரிந்த முகங்களை உருவாக்கணும். அதை ஒரு பயிற்சியாகவே முதல்ல நடத்தணும். அப்போ அதற்கும் வழி இல்லாமல் இருக்குது. அங்கே விஜயை பொறுத்தளவுக்கு அவர் தான் சென்டர் பாயிண்ட் அந்த கட்சியில். அப்போ 2ஆம் கட்ட தலைவர்களை முதல்ல அவர் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் விட முதல்ல களத்தில் வந்து நிற்கிறது ரொம்ப முக்கியம். அன்னன்னைய பிரச்சனைக்கு அன்னன்னைக்கு டீல் பண்ணணும். நீங்கள் 4 நாள் கழித்து தூங்கி எழுந்தாயோ அப்படி நடந்துருச்சா, சரி ஒரு அறிக்கை உணவு முன்னே வரக்கூடாது. அன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த நிமிஷமே நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடணும், ஒரு குரல் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து காலம் மாறி போச்சு, எல்லாமே வீடியோவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நீங்கள் லெட்டர் பேடில் உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதை விட ஒரு பழமைவாதம் எதுவுமே கிடையாது. அழகாக ஒரு செல்ஃபோன் எடுத்து ஒரு 5 வரியோ 10 வரியோ நீங்கள் பேசி வெளியிடுவதற்கான அந்த இது இருக்குல்ல, அது ஏற்படுத்துகிற ஒரு சூழலை வந்து வேற எதுவுமே ஏற்படுத்தாது. அதை அப்படியே ஷேர் பண்ணி போகும். கடைகோடி தமிழன் வரைக்கும் அது போகும். ஸோ அந்த அரசியல் ஸ்டைலை முதல்ல அவர் மாற்றணும்.